என்னோட சித்தி தட்டைப்பயிரையும் முள்ளங்கியும் சேர்த்து காரக்குழம்பு பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஆயிலில் போட்டு லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கியை சேர்த்து அதையும் ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான தட்டைப்பயிர் முள்ளங்கி காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல காம்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். வீட்டில் சூப்பராக எல்லாருமே சாப்பிட்டாங்க. இன்னைக்கு டே இப்படி தான் வந்து போச்சு. நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.